எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்திற்கு நாங்கள் வந்து 2 நாளுக்கு முன்னாடி அனுமதி கேட்டோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். எங்கன்னா தாஜ் ஹோட்டலில். ஸோ எல்லாமே வந்து சுவிதா போர்ட்டலில் அப்ளை பண்ணியிருந்தோம். இண்டோர் ப்ரோக்ராமுக்கு என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்க, நிர்வாகிகள் கூட்டம். அது வந்து நிர்வாகிகளுக்கான கூட்டத்தில் நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். சுவிதா ஆப்பில் அப்ளை பண்ணிட்டோம். அதற்கு வந்து நேற்று நைட்டு 11 மணி வரைக்கும் கொடுக்காம 11 மணி வரைக்கும் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் ஸ்டேஷனில் இருக்காங்க. அவங்க அந்த என்ஓசியை டைப் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் சும்மா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. காலையில் 10 மணிக்கு மேலே அப்ரூவல் கிடைக்காதனால நாங்கள் அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் 11:30 மணிக்கு அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. ஸோ சாதாரண இண்டோர் ப்ரோக்ராம் நிர்வாகிகள் கூட்டத்திற்கே இந்த பிரச்சனை. அது இல்லாமல் எங்களுடைய தலைவருடைய நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பிரச்சாரத்தை துவங்குவதாக இருந்துச்சு. அது பெரம்பூரில் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து சுவிதாப்பில் அந்த எந்த இடத்தன்னு ஐடென்டிஃபை பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. இன்ஸ்பெக்டர்லேருந்து ஏசி வரைக்கும் எல்லாரும் அந்த இடத்த வந்து ஆய்வு செய்த பிறகு அங்கே வந்து இன்றைக்கி சாயந்தரம் வந்து அந்த இடத்துல 3000 பேர் ஹோல்டு பண்ண முடியல. இதை முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்கள் வேறு இடத்த பார்த்துருப்போமே. ஏன் 2 நாள் ட்ராக் பண்ணி 2 நாள் ட்ராக் பண்ணதோட ரீசனே இது வேணுமென்று இதை வந்து அவங்க தடுத்து இதை வந்து எங்களுக்கு நடத்த விடாமல் பண்ணுறதோடைய இன்டென்ஷனாக தான் தெரியுது. இதில் வேறு எந்த இன்டென்ஷன் இருக்க மாதிரி தெரியல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக தேர்தல் ஆணையமும் இதை வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். இன்னும் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்கிற பெரும்பாலான அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் வந்து இன்னும் வந்து திமுக தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. திமுக அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்கிறாங்க. இன்றைக்கி அந்த இடத்துல நாங்கள் தேர்வு செய்த இடத்துல இன்றைக்கி திடீர்னு போய் பேரிகேட்லாம் போட்டு குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தோண்டி அந்த இடத்துல வந்து திரும்ப வேலைப்பாடுகள் ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நாங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த வேலைகள்லாம் நடக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் இதே மாதிரி இருக்காங்க. இது பொதுமக்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும் பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன நடக்குதுன்னு. தேர்தல் பணி அமைக்க விடாமல் வந்து திமுக நான் திரும்ப அதே பதில் தான். பணிமனை அமைப்பது, பணிமனைக்கான அந்த அங்கீகாரத்தை பெறுவது, கூட்டங்கள் நடத்த அனுமதி பெறுவது, பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி, தெருமுனை கூட்டங்கள் நடத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது தேர்தல் பிரச்சாரத்திற்கு வேட்பாளர் இத்தனை மணிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் வராருங்கிற அந்த தகவலாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் அனுமதி தரதுங்கிறது தேர்தல் ஆணையம் மட்டும்தான். தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி கூட அலுவலகத்துக்கு போய் ரிட்டர்னிங் ஆபீசர் கையில மனு கொடுத்து அதுக்குன்னு ஒரு அலுவலர் இருந்து மனு வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் அதை ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க. 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற அமைப்புல நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ள கிடைச்சிருது. 48 மணி நேரத்திற்கு உள்ள, அதாவது 20 மணி நேரத்தில் 18 மணி நேரத்தில் கொடுக்கிற எந்த அனுமதி கேட்டு கொடுக்கிற கடிதமும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு வந்து திமுகவும் அரசும் என்ன வகையில பொறுப்பெடுத்துக்க முடியும்? அனுமதிகள் கொடுத்த பிறகுதான் வந்து மாநகராட்சி வந்து பள்ளம் தோண்டப்பட்டு அங்க பேருக்கெல்லாம் தடுப்பு ஏற்பட்டதாக ஒரு சட்டம் முடிக்கிறாங்க பெரம்பூர்ல வந்து. அனுமதி கடிதம் கொடுத்த பிறகு இல்லங்க, கடிதம் கொடுக்கறது நீங்க மாநகராட்சியில கொடுக்கவே வேணான்னு சொல்றேன். தேர்தல் ஆணையத்திலையும் கூட கொடுக்க வேணான்றேன். இல்ல, நான் சொல்றத முதல்ல உள்வாங்கிக்குங்க. எங்கேயும் போய் எந்த கடிதமும் கொடுக்க வேணான்றேன். ஸ்வேதாங்கிற அமைப்புல நீங்க அனுமதி வாங்கினா போதும். அனுமதி கடிதம் வாங்கினதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. அனுமதி கடிதம் தேர்தல் ஆணையத்தால் அனுமதித்ததற்கு பிறகு இவங்க இங்க தேர்தல் அலுவலகம் அமைச்சிருக்காங்க, இல்ல தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கியிருக்கிறாங்கிற அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் அரசு அதிகாரிகள் ஏதாவது அவங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்க. அதுக்கான ஆதாரம் தான் சொல்லுங்க. இல்ல, அது இருந்தா கேட்டு சொல்லுங்க. என்ன தொல்லை கொடுத்தாங்க, எதுக்கு அனுமதி வாங்கியிருக்கிறாங்கன்றத கேட்டு சொல்லுங்க சார். அவங்க சொல்றதே சொல்றீங்களா, நாங்க சொல்றதை கேட்டுக்க மாட்டேன். இல்ல, நான் தான் பதில் தெளிவா சொல்லிட்டேன். தேர்தல் ஆணையம் இதுல ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணி இப்ப அரசியல் கட்சிகள் வந்து அலையக்கூடாதுங்கிறதால அவங்களே ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு போனோம், மாநகராட்சிக்கு போனோம், காவல்துறைக்கு போனோம், அனுமதி வாங்குறதுக்கு அலையணும். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. 48 மணி நேரம் மட்டும்தான் அவங்களோட விதிமுறைகள். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா எந்த அனுமதி வேணாலும் கொடுத்துருவோம். மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, யாருக்கும் மறுக்க முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அனுமதிச்சு தானே ஆகணும், எல்லாரையும் அனுமதிச்சு தான் ஆகணும். அது என்னன்னு தெரியும், மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்புறம் என்ன ஜனநாயகம், அப்புறம் என்ன மக்களாட்சி? எல்லாரும் ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம உரிமைங்கிறது வெற்று பேச்சாயிரும். அது வந்து எதை விட நம்ம காரணம் சொல்லலாம். அது சரியா தெரியாம நான் பதில் சொல்லக்கூடாது. இது ஏதோ ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக சொல்லலை. எனக்கு தெரியாத விஷயத்தை நான் போய் பதில் சொல்ல மாட்டேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும்
பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.